சிவ ஆலயங்களுக்கு நம்ம போகும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவன் கோவிலுக்கு பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சில ஆலயங்களில் பார்த்திங்கன்னா ரிஷப வாகனத்து மேலே சிவன் பார்வதி தம்பதி சமேதராக அமர வைத்து பிரதோஷ வேலை பூஜை நடக்கும். அந்த மாதிரி ஆலயங்களில் போய் பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வன்னிமரம் மற்றும் வில்வமரம், இதில் உங்களுக்கு வழக்கு விவகாரம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இரு மரங்களையுமே 21 முறை தனித்தனியாக மலம் பிரார்த்தனை வைப்பதன் மூலமாக நிச்சயமாக வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு தொடர்ந்து 8 வார செவ்வாய்க்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டு வர கடன் தொல்லை தீரும். அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகள்லையுமே நல்லெண்ணெய் தீபம் போட்டு வர சனி பகவானுடைய தாக்கம் குறையும். இந்த மாதிரி பிரதோஷ வேளையில் வலமிருந்து இடம் வலம் வருவதை விட கோவிலை இடமிருந்து வலம் வருவது மிக நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும்.